அனைத்திந்திய இந்து மகாசபை தலைவரான கோடம்பாக்கம் ஸ்ரீ என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. அனைத்திந்திய இந்து மகாசபையின் தலைவர் கூடிய ஸ்ரீகண்டன் என்கிற கோடம்பாக்கம் ஸ்ரீ என்பவரை ஸ்ரீநகர் அனைத்து மொழி போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 7ஆம் வகுப்பு படித்திருக்கக்கூடிய மாணவி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோ பதிவு செய்ததாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையிலும் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி 38 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் டி நகர் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று அளித்திருந்தார். அதில் தனது மகளை தனது முதல் கணவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர்கள் வீட்டில் வைத்து படிக்க வைத்ததாகவும் 7ஆம் வகுப்பு படித்து வந்த அவரை அவரது அத்தை ஈசிஆரில் உள்ள ஒரு லாட்ஜில் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபருடன் அனுப்பி வைத்ததாகவும் அவர் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ பதிவுகள் எடுத்து வைத்ததாகவும் 2 நாட்களுக்கு முன்பாக பாட்டி உயிரிழந்த நிலையில சிறுமியுடன் தாய் வந்தபோது சொத்திற்காக வந்திருக்கிறார் என்று கூறி மிரட்டி தன்னிடம் அந்த வீடியோ காட்சியில் இருப்பதாகவும் அதை வெளியிட்டுள்ளதாகவும் மிரட்டியதாகவும் அதன் அடிப்படையில அதனை விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கொடுத்த புகாரின் அடிப்படையில போலீசார் ஏற்கனவே அத்தையை கைது செய்து அவரிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்து இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளையும் ஆய்வு செய்தார்கள். அதன் அடிப்படையில தான் தற்போது கோடம்பாக்கம் ஸ்ரீ என்கிற கோடம்பாக்கம் ஸ்ரீகண்டனை கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.